நீங்க ஒரு வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பத்தி சொல்லுங்க. ஆமா. பிரிஞ்சிருக்கீங்களா? ஆமா. உங்க உறவு முறை சேரணுமா? அதுக்கு இதை பண்ணுங்க நடக்கும்னு சொன்னீங்க. சொல்லுங்க சாமி நம்ம உறவுகள். நீர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெகு எளிதாக மந்திரங்களாகட்டும் அல்லது எந்த ஒரு வார்த்தைகளாகட்டும் எந்த ஒரு இசையாகட்டும் அந்த ஃப்ரீக்வன்சியை ஈஸியா உள்ள பிடிச்சு இழுத்துக்கிறது கூடிய ஒரு வல்லமை அப்படிங்கிறது அந்த நீருக்கு இருக்கு. ஓம் சிமி சிமி அந்த நபருடைய பெயர், அவ்வளவுதான். அந்த பெயர் ஸ்வாகான்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு ராமன் அப்படின்னா ஓம் சிமி சிமி ராமன் ஸ்வாகா. அதை வந்து அவங்க வாய் திறந்து சொல்ல வேண்டாம். அந்த தண்ணியை அப்படி பக்கத்தில் வச்சுட்டு அவர்கள் அதிலேயே தொடர்ந்து ஒரு 10 மினிட்ஸ் ஃபுல்லாக அவங்க மனதில் இவங்க கூட நல்ல இணக்கமாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினைத்து கொண்டு பிறகு சரகலையில் ஒரு முறை இருக்கு. சரகலையிலையுமே இதே மாதிரி வாட்டர் விஷயம். நான் ஃபுல் டெக்னிக் சொல்லலை, அது சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் சொல்கிறேன். நம்ம சரகலை நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருந்த விஷயம். ஸோ அப்போ வாட்டரில் வந்து பார்த்தோம்னா சுகமே சொல்ல சாமி. நமஸ்காரம் சாமி. இப்போ இந்த யுகத்துல கலியுகத்துல கணவன் மனைவி பிரிவு இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஏதோ ஒரு காரணத்தினால சண்டை போட்டு போயிட்டாங்க, அவங்களை இப்போ பார்க்கணும்னு நினைக்கிறேன், அவங்க வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எத்தனையோ மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பத்தி சொல்லுங்க. ஆமா. இப்படி பிரிஞ்சிருக்கீங்களா? ஆமா. உங்க உறவு முறை சேரணுமா? அதுக்கு இதை பண்ணுங்க நடக்கும்னு சொன்னீங்க. சொல்லுங்க சாமி நம்ம உறவுகளுக்கும். நீர் தான் பிரதானம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பெரும்பான்மையான மக்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற ஆட்டோவை திருப்பினா நம்ம வண்டி எப்படி ஓடும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வந்துடும் அவங்களுக்கு. அதனால இதை சரியா புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நீர் அப்படிங்கிறது ரொம்ப பிரதானம்னு வச்சுக்கோங்களேன். நீர் பிரதானம் அப்படின்றது அந்த நீரை வைத்து நாம் வந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம இது வரைக்கும் நம்மளுடைய முன்னோர்களாவது எல்லாருமே இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜெனரேஷன் வரைக்கும் எல்லாரும் சாதிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பூஜை நடக்குது. நம்ம கலசம் வைக்கிறோம்னு சொல்றோம், கலசத்துல நம்ம நீர் விடுறோம். அல்லது நம்ம வந்து இப்போ ப்ரீஸ்ட் வந்து நமக்கு ஒரு பூஜை பண்றாங்கன்னா அந்த கலசத்துல நம்ம வந்து நீருங்கிறது வந்து ஒரு சிம்பாலிக்கா நம்ம வைக்கல. அந்த நீர்ல இறை சக்தி அப்படிங்கிறது எளிதாக வந்துவிடும். இந்த டிவைன் ஃபோர்ஸ்ங்கிறது வாட்டர்ல ஈஸியா வந்துடும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ரன்னிங் வாட்டர் தான் வைப்பாங்க அந்த கலசத்துல. சுடுதண்ணி மாதிரி இருக்கிறதோ அல்லது சுடுதண்ணி ஆற வச்ச தண்ணியை வைக்க மாட்டாங்க. ஏன்னா சுடுதண்ணி ஆற வைக்கும் போது அது போயிடும். அது அந்த இடத்துல அது வராது. நீங்க எந்த ஒரு விஷயமும் நம்ம அதாவது மசரு எமோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப்பனீஸ் ரிசர்ச், அவர் வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி வாட்டர்ல இருக்கிறத பத்தி ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணி ஒரு பாடல் பாடும்போது அந்த வாட்டர் எப்படி சேஞ்ச் ஆகுது, ஒரு நல்ல வார்த்தைகள் சொல்லும்போது அந்த வாட்டர் எப்படி சேஞ்ச் ஆகுது, அது துர்வார்த்தைகள் சொல்லும்போது அந்த வாட்டர் எப்படி சேஞ்ச் ஆகுது, எந்தெந்த மாதிரியான மாற்றம் நிகழ்து, அதை குடிச்சா என்ன ஆகுது அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து ரிசர்ச் பண்ணி அவருடைய புக்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு. அவரோட ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் ஃப்ரீயா கிடைக்குது கூகுள்ல. நம்ம பிறந்தது பனி கூட உடைஞ்சு தானே சாமி, தண்ணில இருந்து தானே வெளியே வரும். அப்ப நீர் அப்படிங்கிறது நம்மளுடைய உடலுமே கிட்டத்தட்ட மோர் than 65 to 70% வாட்டர் தானே. அந்த நீர் அப்படின்ற மாதிரியான விஷயத்துல தான் நம்ம வந்து ஆவாகனம் பண்ணிட்டு அந்த தெய்வத்தை அதை உள்ள கூப்பிடுறோம். நம்ம அது மாதிரி நீ வந்து தெய்வம் வந்து அந்த நீராக இரு அப்படின்ற மாதிரியான. அதுக்கப்புறம் அந்த நீர் எடுத்து நம்ம வந்து தீர்த்தமாக குடிக்கிறோம் அல்லது வந்து தலையில ஸ்பிரிங்கிள் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரிலாம் பண்றோம்னு வச்சுக்கலாம், பிரயோஜனம் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நீங்க பாருங்களேன், இப்போ கிறிஸ்துவர்களுமே வந்து பார்த்தோம்னா நீர் எடுத்து தான் அவர்கள் வந்து எல்லாமே பண்ணுவாங்க. இஸ்லாமியர்களுக்குமே நீர் பிரதானம் தான். அப்போ அந்த நீர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெகு எளிதாக மந்திரங்களாகட்டும் அல்லது எந்த ஒரு வார்த்தைகளாகட்டும் எந்த ஒரு இசையாகட்டும் அந்த ஃப்ரீக்வன்சியை ஈஸியா உள்ள பிடிச்சு இழுத்துக்கிறது கூடிய ஒரு வல்லமை அப்படிங்கிறது அந்த நீருக்கு இருக்கு. நிச்சயம். ஸோ ஒரு உறவுகள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும், இப்போ நான் சொல்ல போற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும், அந்த உறவுகள் பிரிந்திருக்கக்கூடிய ஒரு உறவுகள் இருக்கு இல்லையா, அந்த பிரிந்திருக்கக்கூடிய உறவுகளோ அல்லது ஏதாவது ஒரு இணக்கம் இல்லாமல் ஒரு ரெக்கன்சைல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, வீட்டுக்குள்ள எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, ரெக்கன்சைல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இந்த ஒரு விஷயத்த பண்ணா உங்களுக்கு சரியாகும். இது வந்து முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு இதை செஞ்சானா சரியாகாது. இல்ல ஏதோ ஒரு மன கஷ்டத்துல ஒரு வார்த்தையை விட்டுட்டேன், அவங்க கோபிச்சுட்டு போயிட்டாங்க. இது பல்வேறு உறவுகளுக்கு செய்யலாம். தாய் தந்தையாக இருக்கலாம், நம்மளோட தாய் தந்தையரே ஏதோ ஒரு காரணமாக நம்ம கிட்ட கோச்சுக்கிட்டு இருக்கலாம். அல்லது வந்து பார்த்தோம்னா பல பேரண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா இப்ப பசங்க திரும்பி பார்க்க மாட்டேன்றாங்க, வெளியூர்ல போய் உட்காந்துட்டு ஒன்னும் வாய் திறக்க மாட்டேன்றாங்க, வெளியூர் கிடையாது வெளிநாடு, அந்த மாதிரி பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறாங்க. அவங்க எல்லாம் இதை யூஸ் பண்ணலாம். ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியா அவங்களுக்கு வச்சுக்கிறதுக்கு அப்படின்னா நம்ம குழந்தைகள் கிட்ட நம்ம யூஸ் பண்ணலாம், அக்கா தங்கச்சிங்க கிட்ட, அண்ணன் தம்பி கிட்ட, எல்லாருக்கிட்டையும். கணவன் மனைவி நீங்க சொன்ன மாதிரி இருக்கவே இருக்கு. நமக்கு வந்து ஒரு நபரை வந்து பார்த்ததே கிடையாது அல்லது அவர்களோட பரிச்சயமே கிடையாதுங்கிறவங்ககிட்ட இது வந்து பலிதம் தராது. இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த பலிதம் தராதுன்னு வச்சுக்கோங்களேன். மந்திரம் தான் இந்த ஒரு விஷயத்துல வந்து மந்திரம் தான். நான் வந்து பொதுவாகவே இந்த நீர் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது நம்ம வந்து நிறைய ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாம் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஏதாவது ஒரு நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு, இப்போ வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் மாதிரியான நிறைய நம்பர்ஸ், ஹீலிங் கோட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் அதுல ஒட்டி வச்சுட்டு நம்ம குடிச்சதுனா கூட நீருக்கு பலன் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி நீரை வந்து நம்ம வந்து ஒரு வாட்டர் தெராப்பி அப்படின்ற விஷயம், இந்த மந்திரம் எப்படி அந்த நீர்ல பலன் தரும் அப்படின்றதுக்கு தான் இவ்வளவு விளக்கம். நம்ம வந்து சூரியன் இருக்கு இல்லையா, காலையில சூரியன்ல வந்து
ஒரு கடன் யாருக்காவது இருக்குன்னு வச்சுக்கோங்க, கடன் ரீதியான பிரச்சனைகள், அவங்க எல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த சிகப்பு கலர்ல அல்லது வந்து செவ்வாய் நீச்சமா இருக்கு இப்படி கூட வச்சுக்கலாம், சிகப்பு கலர்ல தண்ணியை வச்சு காலையில இளம் வெயில் இருக்கு இல்லையா, அதுல வந்து சூரியனுடைய ஒளிப்படும்படியாக வைத்து அந்த வாட்டர் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அது கிளியர் ஆகும். சிவப்பு கலர் கப்புல தண்ணி, கப்புல வாட்டர் பாட்டில் கிளாஸ் வாட்டரா இருந்தா ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒர்க் ஆகும். ஸோ அது மாதிரி இப்போ உங்களுக்கு பண ரீதியான விஷயங்கள்ல கொஞ்சம் பெரிய அளவில் அவங்க வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா மஞ்சள் கலர் பாட்டில் வச்சா சரியாகும். வியாபாரம் செழிக்கணும், நல்ல கம்யூனிகேஷன் டெவலப் ஆகணும்னா கிரீன் கலர்ல வச்சா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வச்சுக்கலாம் தாராளமா, ஒரு 15 நிமிஷம் டெய்லியே அதை நம்ம பண்ணணும். இன்னைக்கு குடிச்சா நாளைக்கு வந்துடாது, பட் ஆனா டெய்லி அந்த ஒரு விஷயம் உள்ள போகணும்னு சொன்னாங்க. ஆரஞ்சு கலர் வாட்டர் பாட்டில் வச்சோம்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சூரியன் 12ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அல்லது வந்து அந்த மாதிரி ஜோதிடமே நமக்கு வேண்டாம், இல்லாம நம்ம வந்து பாக்குறோம் 3, 8, 12 உட்கார்ந்து மறைஞ்சிருந்தா இல்ல. மெயினா வந்து சூரியன் 12 வந்து இன்னும் கொஞ்சம் இது இல்லையா, அதுக்காக சொன்னேன். என்னன்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா சோலார் எனர்ஜி நம்மளோட பாடியில இருக்காது. இன்னொன்று வந்து எலும்பு ரீதியான பிரச்சனைகள் வரும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எலும்பு ரீதியான பிரச்சனைகள் இது மாதிரி இருக்கும். சோர்வு, எப்போ பார்த்தாலும் ஒரு ஃபேட்டிக், ஒரு எனர்ஜி இல்லாத ஒரு தன்மை அப்படின்னு இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து ஆரஞ்சு கலர் வாட்டர் பாட்டில வச்சு குடிச்சிட்டு வந்ததுனாங்கன்னா அவங்களுக்கு பாடியில நல்லாவே அந்த சோலார் எனர்ஜி டெவலப் ஆகும். இது மாதிரி பல்வேறு விஷயம் இருக்கு. மூன் லைட் தெராப்பி அப்படின்னு இப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல இருக்கிறவங்கலாம் ஒவ்வொரு பௌர்ணமிக்கு அதுக்கப்புறம் ஜென்ரலாவே அந்த மூன் லைட்ல வந்து வாட்டர் வச்சு அவங்க குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி எல்லாமும் பண்றாங்க. நம்மள கூட அவங்க தான் சாமி நிறைய நல்லா பண்றாங்க. நிறைய விஷயங்கள் நம்மளோட வந்து இப்பவும் சிறப்பாக கெட்டு போகாம கொஞ்சம் வச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. குருவிட்ட கும்பிட்டா கூட முதுவை காட்ட மாட்டாங்க சாமி, அப்படியே பின்னாடி வர்றாங்க. நம்ம ஆட்கள் போய் கும்பிட்டு அப்படியே தான் வர்றோம். அதெல்லாம் நிறைய விஷயம் ஃபாலோ பண்றாங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வெள்ளிக்கிழமையாக தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டியது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இந்த வாட்டரோட விஷயத்துல நீர் அப்படியே நம்ம பஞ்சாங்கம் நம்ம வந்து சொல்லுவோம். பஞ்சாங்கத்துல வந்து பார்த்தோம்னா நீரை குறிக்கிற திதி என்பது நீரை குறிக்கக்கூடியது இல்லையா. திதியுடைய ஒரு காரகன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிரன். அதாவது பிரதான காரகன் சுக்கிரன். ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு காரகர்கள் வருவார்கள், அது வேற விஷயம். பிரதான காரகன் திதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து சுக்கிரனை சொல்லலாம். எப்படி கரணம்னு எடுத்தா நம்ம வந்து புதனை சொல்லுவோம். அது மாதிரி ஒவ்வொரு விஷயமா நம்ம வந்து எடுத்துட்டு பார்க்கும்போது எர்த் எனர்ஜி, அது எர்த் எனர்ஜி, இது வாட்டர் எனர்ஜி அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ இந்த வாட்டர் எலிமெண்ட் அப்படின்றது இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இது வாட்டர் அப்படின்ற விஷயம் வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும் மற்ற விஷயங்களை விட, மந்திரங்களை சாதாரணமாக சொல்றதை விட. வெள்ளிக்கிழமையாக எடுத்துக்கொள்ள வேண்டியது. முடிஞ்சால் வெள்ளிக்கிழமை என்று ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவங்க வந்து சுக்கிர ஓரையில காலையில் 6:15 to 7 மணி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அது மாதிரி எடுத்து வச்சுட்டு ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தினசரி பார்க்க வேண்டிய டைம் பார்க்க வேண்டியது இல்லை. தினசரி அவர்கள் வந்து எப்பொழுது வேணாலும் செஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். வாட்டர் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அது கிளாஸ் வாட்டரா இருந்தா இல்லைன்னா பிளாஸ்டிக் பாட்டில் வாட்டரா இருந்ததுன்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். டிரான்ஸ்பரண்டா இருக்கிறது எதுக்குன்னா நம்மளால அதை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து சீக்கிரமா கிரகிச்சு கொள்ளவும் முடியும். அது மாதிரி அந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சி இருந்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக சொன்னேன். இல்லை கிளாஸ் வாட்டரா இருந்தாலுமே அந்த வாட்டர்ல அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது. அதை எடுத்துட்டு இந்த பர்டிகுலர் நபருடைய ஒரு யாருக்காக நம்ம வந்து இந்த ஒரு விஷயம் பண்றோம்னு சங்கல்பம் வைப்போம் இல்லையா, அது மாதிரியான மனசுக்குள்ள இன்டென்ட் செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மனைவிக்காக அப்படின்ற மாதிரி அவங்க மனநிலை மாற வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நினைத்துக்கொண்டு அந்த மந்திரத்தினை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கவுண்டிங் எல்லாம் வச்சுக்க வேண்டாம். இதுல கவுண்டிங் வச்சுக்க வேண்டாம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், பெண்களாக இருக்க பட்சத்துல அவங்க எல்லா நேரத்திலையுமே செய்யலாம். அவர்களுக்கு இதுல விளக்கெல்லாம் கிடையாது. அவங்க தெய்வத்துக்கிட்ட எல்லாம் போக போறது கிடையாது. அவர்கள் தனிப்பட்ட முறையில நின்று இந்த விஷயங்களை செய்ய போறாங்க. அவங்க யாருக்கு வேணா செய்யலாம். அவங்களுடைய பையன் சரியாகணும்னு நினைச்சிட்டு செய்யலாம், அவங்க பெண்ணு சரியாகணும்னு நினைச்சு செய்யலாம், அல்ல கணவருக்காக யாருக்காகவுமே இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக ஓம் சிமி சிமி, ஓம் சிமி சிமி அந்த நபருடைய பெயர், அவ்வளவுதான். அந்த பெயர் ஸ்வாஹான்னு சொல்லுவோம். பொதுவா ஸ்வாஹா வந்து அக்னிக்குண்டான மந்திரங்கள். ஆனா வந்து சுதர்ஷனர்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து சாதாரணமாவே ஸ்வாஹா சொல்லுவோம். அதனாலதான் ஹோமம் பண்ணும்போது 2வது தடவை ஸ்வாஹான்னு நம்ம வந்து 2 தடவை ஸ்வாஹா சொல்லுவோம். ஸோ ஸ்வாஹா அப்படின்றது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அக்னியில பண்ணும்போது தான் அர்த்தம் கிடையாது. ஸ்வாஹா ஸ்வதா, அக்னியுடைய 2 மனைவிகள். அதுதான் நம்ம வந்து ஸ்வாஹா ஸ்வதா. ஸ்வதாவை ஒரு சில விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம், ஸ்வாஹா ஒரு சில விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுல எதுக்கு நம்ம அந்த ஸ்வாஹாவை யூஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரியா கேட்டான்னா ஸ்வாஹா ஹும் ஃபட் இந்த மந்திரங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஆண் தன்மை உள்ள மந்திரங்கள்ல ஆண் தன்மை உள்ள மந்திரம், பெண் தன்மை உள்ள மந்திரம் அப்படின்றது நியூட்ரல் மந்திரம் அப்படின்னு 3 விதமான மந்திரங்கள் இருக்கு. மந்திரங்கள்லையுமே நம்ம எப்படி நம்ம இடைகளை பெண்களை எல்லாம் சுஷும்னான்னு சொல்றோமோ அது மாதிரியான விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி பண்ணிட்டு அவங்க சாண்டிங் அந்த ஓம் சிமி சிமி, உதாரணத்துக்கு ராமன் அப்படின்னா ஓம் சிமி சிமி ராமன் ஸ்வாஹா, அதை வந்து அவங்க வாய் திறந்து சொல்ல வேண்டாம். அந்த தண்ணியை அப்படி பக்கத்துல வச்சுட்டு அவர்கள் அதிலேயே தொடர்ந்து ஒரு 10 minutes ஃபுல்லா அவங்க மனதில் இவங்க கூட நல்ல இணக்கமாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினைத்து கொண்டு பிறகு அதை மூடி ஒரு சிறிது நேரம் வைத்து விட வேண்டியது. ஒரு 5 நிமிஷம் குலுக்கிட்டு கூட வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதை வந்து ஒரு நாளைக்கு சிப் பை சிப்பா அவர்கள் உமிழ்நீரோடு உள்ளே போகிறதுக்கு, அப்படி உமிழ்நீரோடு உள்ளே போகும் பொழுதுமே அவர்கள் அந்த மந்திரத்தினை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும்.
முதல்ல எடுத்தோன்னா மந்திரத்தை சொல்லி வச்சிடுறாங்க வாட்டர் பாட்டில. அதுக்கப்புறமே வந்து அதை உமிழ்நீரோட அதை வாய்க்குள்ள சிறிது நேரம் வைத்திருந்து அதுக்கப்புறம் முழுகிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக மெதுவாக முழுங்கிறது அப்படின்னு. இதுலயுமே நிறைய விதமான சூட்சுமங்கள் அடங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணலாம். இந்த ஆட்டோ ஓடும் போது அடுத்தவங்க ஆட்டோ எப்படி நமக்கு சரியாகும்னு கேட்டிருந்தேன். அது வந்து என்னன்னா, இப்ப இந்த மந்திரத்தை சொல்லி அவங்களுக்கு தண்ணியை கொடுத்தா ஒரு வசியம் பண்றோம் அப்படி எல்லாம் சில பேர் சொல்லுவாங்க. ஏதாவது வசிய மருந்து கொடுக்கறது, நமக்கு குடிச்சா எப்படி சரியாகும்? இதுதான் வந்து பெரும்பாலானவர்கள் கேள்வி. நமக்கு குடிக்கிறது அப்படின்றது எந்த ஒரு விஷயத்தையுமே வாழ்க்கையிலே நம்மிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. நாம் இறையை வணங்குகிறோம் அப்படிங்கிற பேர்ல நம்ம இது வரைக்குமே வணங்கி கொண்டிருக்கிறோம். அந்த உணர்தல் எப்பொழுது வந்து விட்டதோ அந்த உணர்தல் வந்தவன் தெய்வமாகிறான். ஸோ அப்ப ஒவ்வொரு விஷயத்தையுமே அந்த உணர்தல் வருவதற்காக தான் தெய்வ வழிபாடை நம்ம ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே நமக்குள்ளே இருக்கக்கூடிய தன்மையை வெளிப்படுத்துவதற்காக தான், நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு அட்ராக்ஷனை நம்ம வந்து அந்த ஆராவை அந்த சக்கராச எல்லாமே வெளிப்படுத்தி வெகு எளிதாக எதிரிலே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வந்து மனம் சாந்தமாகி நம்ம மேல ஏதாவது வந்து வேற ஏதாவது ஒரு அவங்களுக்கு இஷ்யூஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா இருந்ததுன்னா, கோபமோ வெறுப்போ அல்லது வந்து பார்த்தோம்னா வேண்டாம் என்ற எண்ணமோ இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கி அவர்கள் மேல் ஒரு அன்பு ஏற்படும் அப்படின்னு. அது அடுத்தவங்களுக்கு பண்ணாம நாம பண்றது அப்படின்ற ஒரு முறை. சரகலையில ஒரு முறை இருக்கு. சரகலையிலுமே இதே மாதிரி வாட்டர் விஷயம். நான் ஃபுல் டெக்னிக் சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் சொல்றேன். நம்ம சரகளே நம்ம ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருந்த விஷயம். ஸோ அப்ப வாட்டர்ல வந்து பார்த்தோம்னா யாரா இருந்தாலும் அது வந்து இதாவது பர்டிகுலர் பர்சன், அதுல மந்திரம்லாம் நமக்கு தேவையில்லை, நமக்கு மூச்சு தான். ஸோ அதுல வந்து பர்டிகுலரா ஒரு இருக்கிறாங்கன்னா அந்த பர்டிகுலர் பர்சனுடைய ஒரு திசையை நினைத்து வாட்டர்ல வந்து நம்மளுடைய ஃபுல் ஃபேஸும் வச்சுட்டு நம்மளுடைய பிரெத்தை அதை எந்த சைடு பிரெத் அதை பண்ணணும்னு இருக்கு, அதை பிரெத்தை வந்து உள்ள பண்ணிட்டு வாட்டர் அந்த ஒரு சைடாக வந்து பாத்தீங்கன்னா அந்த மூக்குல இருந்து எடுப்பாங்க. ஒரு பக்கமா இப்ப நெட்டின்னு சொல்லுவோம் தெரியுமா, மூக்குல இருந்து ஒரு பக்கமா தண்ணி எடுத்து ஒரு பக்கமா விடுறது, அது மாதிரி ஒரு பக்கமா எடுத்து இன்னொரு பக்கமா அதுலயே விடணும். அப்படி ஒரு முறை இருக்கு சரகலையில். ஸோ எப்படி சொல்றேன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே யாரையுமே பார்க்காம இருக்கிற இடத்துல ஆளை வர வைக்கிறதுக்கு எல்லா விஷயங்களுமே சொல்லி வைத்திருக்கிறார்கள். இப்ப நான் சொல்றதுமே கூட அதோடைய ஒரு மாடர்ன் வெர்ஷன் தானே தவிர புதுசா ஏதோ ஒரு விஷயம் அப்படின்றது இல்லை. இந்த விஷயங்கள் எல்லாம் மாடர்ன் வெர்ஷனா வேற ஏதோ ஒரு விஷயமா சின்ன விஷயமா இப்ப வந்து முதல்ல எல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு சிறு வயது பசங்க வீட்டுல படிக்கிறதே இல்லை சாமி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கோயில்ல கேட்டாங்கன்னா இவங்க வந்து கோயில் எதையாவது ஒரு மந்திரிச்சு அந்த தீர்த்தத்தை விஷயம் இந்த தீர்த்தத்தை கூடு வீட்டுல போய் கூடு அவன் பையன்கிட்ட கூடு அப்படின்னுவாங்க. இல்லைன்னா எதையாவது எடுத்து மூஞ்சியில தெளிச்சு விடுவாங்க. அது மாதிரியான விஷயமா பண்றது இந்த மாதிரியாக நிறைய இருக்கு. இந்த சின்ன விஷயங்கள்னால் மாறுவது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. அப்படி மாறக்கூடிய ஒரு தான் இந்த மந்திரமுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை வந்து நம்ம இறைக்க கூடாதுன்னா வாய் திறந்து சொல்றது அப்படின்ற மாதிரியான மனசுக்குள்ள சொல்லணும். அது மாதிரியான மனசுக்குள்ள சொல்லிட்டு பண்ணணும். பலருக்குமே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, இது பண்ணினா எப்ப நடக்கும், எந்த நாள்ல நடக்கும், எப்போ வருவாங்க, எந்த டைம்ல வருவாங்க அப்படின்னு. அப்ப இது வந்து நிறைய பேருக்கு நம்ம இது வந்து ஒவ்வொருத்தருடைய ஒரு ரிலேஷன்ஷிப் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதுல பியூட்டியே. இப்ப ஒருத்தர் கூட வந்து பெரிய அளவுல வந்து சண்டை சச்சரவு அப்படின்ற மாதிரி மனத்தாங்கல் அப்படிங்கிறது பெரிய அளவுல இருந்திருக்காரு. அதனால அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதை செஞ்சானா ஒரு 4 நாள்ல 5 நாள்ல கூட முடியலாம். சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா காலங்காலமா அவங்களை ஏதாவது சொல்லி கேலி கிண்டல் சொல்லியோ அல்லது வேற ஏதாவது ஒரு விதத்துல ஒரு கிரட்ஜ் இருந்துகிட்டே இருக்கும். மனசு புண்பட்டு போயிருப்பாங்க. அவங்க எல்லாம் வேணாம்ப்பா, வேற தலையெழுத்தே கூட இருந்தா போதும், வேற என்ன பண்றது, நம்மள எதுவும் தொல்லை பண்ணாம இருந்தா போதும்னு இருக்கிறவங்களா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இட் டேக் டைம், கொஞ்ச நாள் ஆகும். நம்ம வந்து வெறும் தண்ணியை தான் குடிக்க போறோம். நார்மலா குடிக்கிற தண்ணியை குடிக்கிறதுக்கு நாம இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு நம்ம வந்து தண்ணியை குடிக்க போறோம், அவ்வளவுதான். அவங்களை எதுவும் நம்ம தொல்லை பண்ண போறது கிடையாது. நாம நல்ல விஷயத்துக்கு தான் பண்ண போறோம். அது மாதிரியான ஒரு விஷயமா பண்ணலாம். அதே போல் பல காலங்களாக வந்து பேச்சுவார்த்தை இல்லாதவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்துல அவங்க செய்யக்கூடிய ஒரு முறை, தினசரி செய்யறது. எந்த ஒரு காரியமுங்க பாத்தீங்கன்னா ஒரே நேரம் ஒரே இடம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் தொடர்ந்து சொல்லிட்டே இருப்பேன். அந்த ஒரே நேரம் ஒரே இடம் அதை வந்து தொடர்ந்து அவங்க செய்தார்கள் என்றால், ஒரு இடத்துல அவங்க வந்து அவங்க ரூம்ல எடுத்து அவங்க செய்யறாங்க, அதே கப்பு அதே நேரம் கரெக்டா ஒரு நேரத்துல ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அதே நேரம். அடுத்த நாள்லாம் நம்ம வந்து ஓர பார்க்கணுமானா அதெல்லாம் தேவையில்லை. வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் தொடர்ந்து எவ்வளவு காலம் உங்களுக்கு அது சரியாகுதோ அது வரைக்கும் பண்ணிக்கலாம். அது மாதிரியான ஒரு முறையாக அதுக்கப்புறமா அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்க வந்து அது நல்லபடியா கொண்டு போறது அப்படின்றது அவங்க கையில இருக்கு. இது மாதிரி பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு நபருக்கு உண்டான அவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ஒரு முறையாக. இப்ப ஏன்னா எல்லாரும் சேர்ந்து தான் படிக்கிறோம். 30 பேர் 40 பேர் உட்கார வச்சுதான் பாடம் சொல்லி தராரு. எல்லாருக்கும் ஒரே பாடம் தான் சொல்லி தராரு. அதுல ஒரே ஒரு ஆளால தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க முடியுது. அது மாதிரிதான் இது வந்து யார் ஃபோக்கஸ் எடுத்து அதை செய்யறாங்க, கண்டிப்பான முறையிலே அவர்களுக்கு எனக்கு நடந்தே தீரணும் அப்படின்னு நிலைமையில இருக்கிறார்களோ அவர்களுக்கு உடனடியாகவே நடக்கும்.
நிச்சயமா இதுல முழு நம்பிக்கை வேணும்ல அவங்களுக்கு. நம்ம சொல்றோம் ஏதோ சொன்னதுக்காண்டி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொன்னா அதுவும் நடக்காது. கண்டிப்பா நடக்காது. எந்த ஒரு விஷயமுமே அப்படித்தானே. உங்களுக்கு தெய்வம் முன்னால உட்கார்ந்துருந்தாலே வந்து உங்ககிட்ட கிரீடம் இல்லையே நீ யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பிரயோஜனம் இல்லை. கையில வேல் இல்லையே முருகா என்ன முருகான்றியா, மயில காணாமே. ஆமா மயில காணும் சேவலை காணும்னா அது மாதிரிதான். ஏன்னா அது மாதிரியான முருகர்களும் சரி ராமனும் சரி விநாயகர்களும் வந்து தினசரி நம்மை கடந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நம்மை கடந்து சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள். சிவனாகட்டும் விஷ்ணுவாகட்டும் எல்லாரும் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதுதான் அந்த ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்றதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் தான். இப்ப நம்ம சொல்றதெல்லாம் அதுக்குண்டான ஒரு நிலை தான். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நிலையுமே நாம் வந்து ஒரு உயர்நிலையை அடைவதற்குண்டான ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் தான் இதெல்லாமே. நிச்சயமா நிச்சயமா நம்ம உறவுகள் இந்த மந்திரத்தை சொல்லி பயனடைன்னு நெஞ்சார வேண்டிக்கிறேன். சுகமே சொல்லு. நமஸ்காரம்.